துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பஸ் லலித் என அழைக்கப்படும் லலித் கண்ணங்கர இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்றினால் இன்று அதிகாலை அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் F.U. வூட்லர் தெரிவித்துள்ளார். துபாய் பாதுகாப்பு படையினரால் கடந்த நாட்களில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் மீது மனித கொலை, குற்றச்செயல்கள் மற்றும் கப்பம் கூறுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. களுத்துறை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பிலும் கொலை குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாதமை தொடர்பிலும் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2021ஆம் ஆண்டு நெலுந்துடுவ பகுதியில் ஒருவரின் வீட்டிற்கு சென்று துப்பாக்கிச் சூடு நடத்தி காயப்படுத்த முயன்ற சம்பவம் தொடர்பிலும் 2022ஆம் ஆண்டு மூவரை வெட்டி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பிலும் பஸ் லலித் மீது திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.